அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ரமலான் மாதத்தில் தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு குட்டி சூறா தான். இந்த சூறாவை இந்த ரமலான் மாதம் முழுக்க நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நியத்து வச்சு ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷத்தில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களோட லட்சிய கனவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய கனவுகளை இது உங்களுக்கு நசீபாக்கி தரும். அல்ஹம்துலில்லாஹ். போன வருஷம் நான் ஒரு பெரிய தேவைக்காக நான் நியத்து வச்சேன். சுப்ஹானல்லாஹ். பெரிய தேவையை எனக்கு அல்லாஹ் தஆலா நடத்தி தந்தான். அது நடக்கவே நடக்காத ஒரு பெரிய தேவை, பெரிய ஒரு போராட்டம். அதில் அல்லாஹ் தஆலா எனக்கு மன நிம்மதியையும் நிறைவையும் கொடுத்துருக்கான். வாழ்நாள் முழுக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு தேவை அது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இந்த சூறாவை நியத்து வைங்க. இதை ஓதி பலருக்கும் பலன் கிடச்சிருக்கு. இந்த சூறாவை நம்ம முடித்த உடனேயே நம்மளோட உள்ளத்தில் வரும் பாருங்கள் சந்தோஷம், அதை நீங்கள் ஓதி பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா என்ன, அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் எந்த முறையில் ஓதுனேன், இன்னும் நான் அப்படி ஓதனா என்ன சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இது நம்மளோட ஹாஜத்தை மட்டும் பூர்த்தியாக்கி தரக்கூடியது கிடையாது, நம்மளுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான். குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட இந்த சூறாவை மனனம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சின்ன சூறா தான். இந்த சூறாவை ரமலானில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா இஹ்லாஸ். இஹ்லாஸை நம்ம 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. இன்னும் இந்த ரமலானில் குர்ஆன் ஓத தெரியாதவங்க எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. எங்களால் குர்ஆனை முடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. சூறா இஹ்லாஸை மட்டும் நீங்கள் ஓதுங்க, குர்ஆன் ஓதிய நன்மையை நீங்கள் அள்ளி செல்லலாம். இன்னும் இந்த சூறாவை பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவையும் நிறைவேறும், இன்னும் குர்ஆனை ஓதி முடித்த அந்த நன்மையும் கிடைக்கும். இப்போ இந்த சூறாவை நான் எத்தனை முறை ஓதினேன், எத்தனை முறை நியத்து வச்சேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 303 முறை நியத்து வச்சேன். ஒரு நாளைக்கு 303 முறை. இதை நம்ம ஏன் ஓதணும் இந்த எண்ணிக்கையில் அப்படின்னா 303 முறை ஓதுறதுக்கு 100 குர்ஆன் முழுவதுமாக முடித்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க எல்லாருமே. ஒரு நாளில் 100 குர்ஆன் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா 100 குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அமலாக இருக்கும். எனவே ரொம்ப இலகுவாக ஓதணும், அதிகமான நன்மைகளை செய்யணும் அப்படின்னா இந்த சூறாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இந்த சூறாவை நம்ம நன்மைக்காக ஓதனாலும் நம்மளோட தேவைகள் நிறைவேறும், நம்மளோட தேவைகளுக்காக ஓதனாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய அருட்பாக்கியம் பாருங்க. இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதுறதுக்கு 100 குர்ஆன் ஓதிய நன்மை மட்டும் கிடையாது, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நமக்காக 30 மாளிகைகளை ரெடி பண்ணுறான். நம்ம ஒரு நாளைக்கு 303 தடவை ஓதணும் அப்படின்னா தினமும் 30 மாளிகைகளை சொர்க்கத்தில் சம்பாதிக்கலாம். எவ்வளோ பெரிய நற்செய்தி இல்லையா. ஏன்னா இந்த சூறாவை 10 முறை ஓதனாலே சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது. அப்போ 300 முறை ஓதணும் அப்படின்னா 30 மாளிகைகள் நமக்கு கட்டப்படுது. இன்னும் நடக்காத பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க. தினமும் இந்த 30 நாளும் நீங்கள் இந்த 303 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இதை நீங்கள் தஸ்பீஹ் போல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் தஸ்பீஹ் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவாகுதோ அதே நேரம் தான் இந்த சூறாவை ஓதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு செலவாகும். ஆனால் இதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, 100 குர்ஆன். இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி துவா கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ்வே எனக்கு இந்த பெரிய தேவையை எனக்கு கபூலாக்கி கொடு, இந்த வருஷத்தில் எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும், ஒரு சொந்த வீடு கிடைக்கணும், சொந்த கார் வாங்கணும், சொந்த தொழில் தொடங்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு சீட் கிடைக்கணும், இன்னும் நகை சேரணும், பணம் சேரணும், வசதி வாய்ப்புகளோட வாழணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அன்பு கிடைக்கணும், இன்னும் முழு ஈமான்தாரியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இன்னும் நோய்களை விட்டு வெளியேறணும், கடனை விட்டு வெளியேறணும், கஷ்டத்திலிருந்து வெளியேறணும், முசீபத்திலிருந்து வெளியேறணும்,
ஷைத்தானுடைய பிடியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் நியத்து வைக்கலாம். ஒரு பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க. அந்த ஒரு தேவையை மட்டுமே இந்த 30 நாளும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களே மறந்துட்டா கூட அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். இப்போ நோய் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியாது அந்த நோய் உங்களை விட்டு போயிருக்கும். அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்கள், திடீர்னு ஒரு கார் வாங்கிடுவீங்க. ஆனால் நான் இதை நியத்து வச்சு ஓதுனேன் அப்படின்னு உங்களுக்கே மறந்து போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டு மறந்துட்டா கூட இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இன்னும் நீங்கள் நியத்தை வச்சு ஓதி பாருங்கள். 2-3 நாள்லையே நீங்கள் அந்த நியத்தை வச்சிங்க இல்லையா, அந்த தேவைக்குரிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதற்குரிய அறிகுறிகள் காட்டப்படும். நீங்கள் ஒரு திருமணத்துக்காக தயாராகிட்டு இருக்கீங்க, ஒரு செல்வத்துக்காகவோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா அதை செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு காட்டி தருவான். அல்லது படிப்பு விஷயத்துக்காக பணம் தேடுறீங்க, அல்லது வீடு கட்டுறதுக்காக பணம் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை முடிச்சு தருவான். அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் இதை நியத்து வைக்கலாம். பெரிய தேவைக்காக வைங்க. சின்ன தேவைகளுக்கு நிறைய வஜீஃபா இருக்குது. இது பெரிய தேவைகளுக்காக ஓதக்கூடியது. எனவே அதிகமான தேவைகளையும் அதிகமான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரே அமல் அப்படின்னா அது சூரா இஹ்லாஸ் தான். இதில் துஆ கபூல் ஆகக்கூடிய இஸ்முல் ஆலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ரமலானில் ஒரு குரானில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை ஓதுனாலும் அதற்கு 27 மடங்கு அதிகமான நன்மை அல்லாஹ் தர்றான். அப்படின்னா இந்த சூறாவை ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு கணக்கு கூட போட முடியாது இல்லையா. நம்ம 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குரானை ஓதிய நன்மை கிடைக்குது. அதிலே 27 மடங்கு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 303 முறைக்கு எவ்வளவு நன்மைகளையும் எவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கண்டிப்பாக அவன் கிருபையாளன். அவன் கொடுக்கக்கூடியதில் வல்லமை மிகுந்தவன். இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஓதுறதுக்கு தனிமையான ஒரு இடத்துல இருங்க. உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் உட்காந்து தஸ்பீஹ் போல் ஓதி முடிச்சிருங்க. ஒரே இருப்பில் ஓதி முடிச்சு பாருங்கள். ஓதி முடித்த இடத்துலேருந்து எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா 100 குரானை ஓதி முடித்த நன்மை இந்த குறைந்த நேரத்தில் நம்ம அதிகமாக சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள். அதுவே உங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். இன்னும் ஒரு பிரச்சனையோட ஒரு கவலையோட ஒரு கண்ணீரோட இதை ஓதி முடிச்சிங்கன்னா 2 நாளைக்குள்ளே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு துயரத்துலேயோ ஒரு நோயிலையோ நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்துடுவான். 2-3 நாளைக்குள்ளே உங்களுக்கு நல்ல அறிகுறிகள் தெரியும். எனவே இந்த ரமலானுடைய பரக்கத் கொண்டு இந்த மஹத்தான சூறாவின் பரக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிதாப் உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அதிலிருந்து வெளியேறணும், வஜீஃபா இருக்குது. உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்குது, சொல்ல முடியலை. இன்னும் உங்களுக்கு ஒரு நபருடைய அன்பு தேவைப்படுது, இன்னும் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த கிதாபில் வஜீஃபாக்கள் இருக்குது. அதை நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்காம இந்த கிதாப் எடுத்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வஜீஃபாவை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். இது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம். எனவே இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது, அதுவும் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இனி இந்த கிதாப் கிடைக்காது, எங்ககிட்டயே கிடைக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நீங்கள் துவாக்களுக்காக கையேந்தினீங்க அப்படின்னா அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.